அனைவருக்கும் வணக்கம். என் பேர் அக்ஷதா ராம்குமார். நான் இன்னைக்கு காலத்தை வென்ற தமிழர்களின் கட்டடக்கலை பற்றி பேச வந்திருக்கேன். தமிழர்களின் கட்டடக்கலைனாலே நம்ம எல்லாரும் தஞ்சை பெரிய கோவில் தான் நினைப்போம். இந்த கோவிலோட உயரம் எவ்வளோன்னு தெரியுமா? 216 அடி உயரம். இந்த கோவில் முழுக்க முழுக்க கருங்கல் வச்சு தான் கட்டியிருக்காங்க. அதனால இந்த சிமெண்ட்டோ சுண்ணாம்போ உபயோகப்படுத்தலை. அவங்க கருங்கலை செதுக்கி ஒன்னோட ஒன்றா கட்டியிருந்தாங்க. இந்த கோவில் இருக்கிற இடம் ஒரு விவசாய பூமி. நம்மளுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், தஞ்சாவூர்னாலே நெல் விளையிற பூமின்னு. அதனால எப்படி கருங்கல் இந்த இடத்துக்கு எடுத்துட்டு வந்தாங்க? அது மட்டும் இல்லாம கோபுரத்தோட உச்சியில 25 சதுரம் அடி அளவு ஒற்றை கல் இருந்தது. எப்படி ஓலோ பெரிய கல்ல ஓலோ உயரத்துக்கு போய் வச்சிருக்காங்க? இன்னொன்று, எவ்வளோ இயற்கை பேரழிவு வந்திருக்கு, நிலநடுக்கம் வந்திருக்கு, எத்தனை உயரமான கட்டடங்கள்லாம் விழுந்து மண்ணோட மண்ணாக போயிருக்கு. ஆனால் இப்போ வரைக்கும் நம்ம தஞ்சை பெரிய கோவில் ஒரு சின்ன விரிசல் கூட இல்லாமல் உயர்ந்து நிற்கிற இது ஒன்றே ஒரு பெரிய எடுத்துக்காட்டு நம்ம தமிழர்களின் கட்டடக்கலை எவ்வளோ சிறப்பாக இருந்ததுன்னு. அடுத்து, நீர் தேக்கின பொறியியல். தமிழர்களின் கட்டடக்கலைனா கோவில் கட்டுறதுல மட்டும் இல்லை, அவங்க நிறையா அணைகள் கட்டுறதுலையும் நீர் தேக்கி வைக்கிறதுலையும் ரொம்ப சிறப்பாக இருந்தாங்க. இதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு கல்லணை. கல்லணை ஓடுற தண்ணியில் கட்டியிருந்தாங்க. அதனால இது சும்மா ஒரு சாதாரண விஷயம் இல்லை. எப்படி கட்டினாங்கன்னா, பெரிய பெரிய பாறைகள் ஆற்றுல இறக்குனாங்க. இந்த பாறைகள்லாம் மண்ணுக்கு மேலே போய் உட்காந்துக்கிறோம். தண்ணியோட ஓட்டம்னால பாறை கீழே இருக்க மண்ணெல்லாம் அதை அரிச்சிட்டு போயிடும். இப்போ பாறை நல்ல மண்ணு கீழே ஆழமாக பதிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி நிறைய பாறைகள் அதுக்கு மேலே அடுக்கிட்டே வந்தாங்க. இதுக்கும் இந்த சிமெண்ட்டோ சுண்ணாம்போ உபயோகப்படுத்தலை. பாறையை செதுக்கி அது ஒன்னோட ஒன்றா கவிக்கிறதுக்கு மாதிரி கட்டினாங்க. இது கட்டினதும் நேர்கோட்டில் கட்டலை, கொஞ்சம் வளைவாக தான் கட்டியிருந்தாங்க. இப்படி பண்ணதுனால தண்ணியோட அழுத்தம் எல்லாம் சமமாக இருந்தது. இதனால இப்போ வரைக்கும் இந்த கல்லணை நல்லா உறுதியா இருக்கு. அடுத்து, கடல்சார் பொறியியல். தமிழர்களின் கட்டடக்கலை கோவில் கட்டுறதுலையும் அணைகள் கட்டுறதுலையும் நிக்கல. அவங்க துறைமுகம் கட்டுறதுலையும் வணிகம் செய்யறதுக்கான இடம் கட்டுறதுலையும் அதுக்கான பாதுகாப்பு சுவர் கட்டுறதுலையும் ரொம்ப சிறப்பாக இருந்தாங்க. இதுக்கான ஒரு நல்ல எடுத்துக்காட்டு கொற்கை துறைமுகம். கடைசியா, பாதுகாப்பு பொறியியல். அந்த காலத்துலலாம் மன்னர்கள் அவங்க நாட்டை பாதுகாக்கணும்னு கோட்டை சுவர் இருக்கும்ல, அதுலேயே நிறைய பொறி வச்சுருந்தாங்க. பொறினா ஒரு ட்ராப் மாதிரி. அது சும்மா பார்த்தோன்னா கோட்டை சுவரில் எதுவுமே இருக்கிற மாதிரியே தெரியாது. ஆனால் உண்மையிலே குட்டி குட்டியாக நிறைய பொறி இருக்கும். இது என்னென்ன பொறி இருந்ததுன்னு பார்க்கலாமா? அயவி இருந்தது. அயவி எதிரி கோட்டை சுவர் ஏறும்போது கண்ணுக்கே தெரியாமல் குட்டி குட்டியான ஓட்டலேருந்து ஊசி எதிரியை தாக்கும். அடுத்து, தொடக்கு. இது ஒரு சங்கிலி பொறி. எதிரி கோட்டை சுவர் ஏறும்போது ஒரு சங்கிலி அவங்கள பிடிச்சி கீழே இழுக்கும், இல்லாட்டி கட்டி போட்டுரும். பன்றி பொறி. இதுக்கு பன்றியோட தாடை மாதிரி இருக்கும். எதிரி கோட்டை சுவர் ஏறும்போது அவங்கள பிடிச்சி நசிக்கிறோம், இல்லாட்டி அழுத்தி பிடிக்கும். ஆண்டலை. இதுக்கு தலை மட்டும் மனுஷன் மாதிரி இருக்கும், ஆனால் உடம்பு பறவை மாதிரி இருக்கும். இது எதிரிய கொத்தம், இல்லாட்டி கையாலே அடிக்கும். நெய் உமிழ் பொறி. இது எதிரி கோட்டை சுவர் ஏறும்போது சுடுசுடு எண்ணெய் இல்லாட்டி நெய்யை எதிரி மேலே கொட்டும். அடுத்து, எரிக்கல். எதிரி கோட்டை சுவர் ஏறும்போது தூரத்துலேருந்து பெரிய பெரிய கல் எதிரி மேலே தூக்கி போடும். கடைசியா, உலக்கை. எதிரி கோட்டை சுவர் ஏறும்போது அவங்க தலைமையில உலக்கையை விழுக வைக்கும். கேட்குறக்கே வியப்பா இருக்குல்ல? இதே மாதிரி உலோக பொறியியல், குடைவரை கோவில் அப்படின்னு நிறைய தமிழர்களின் கட்டடக்கலையில இருக்கு. எனக்கு இன்னைக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.